கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வல்லமையான நாமத்தை இங்கு மகிமைப்படுத்த போகிறார். கடந்த வருடம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இரவு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கார்ப்பரேஷன் திருமண மண்டபத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 150 பேர் அந்த இரவு ஜெபத்திற்கு வந்தார்கள். முதல் இரவு ஜெபத்தில் ஆண்டவர் பயங்கரமான ஒரு அற்புதத்தை செய்தார். 2.5 கிலோ கட்டி கரைந்தது. அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகுதான் கர்த்தர் அந்த இரவு ஜெபத்தை வளரச் செய்தார். அந்த சீனிவாசபுரம் கார்ப்பரேஷன் மண்டபம் நிரம்பினது. பக்கத்தில் இருக்கிற டைனிங் ஹால் நிரம்பினது. வெளியேவும் ஆட்கள் நிரப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் நாடார் திருமண மண்டபத்தில் நாங்கள் கடந்த ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் அங்கு சென்றோம். அங்கேயும் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் இடம் போதாத அளவிற்கு ஜனங்களால் நிரம்பினது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தரிசனத்தை கொடுத்ததை இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் கிளிப்பிங்ஸில் பார்ப்பீர்கள். 17 மாதத்தினுடைய அமாவாசை இரவு ஜெபத்தினுடைய ஒரு கிளிப்பிங்ஸ், அதனுடைய தொகுப்பு ஒரு 13 நிமிடங்களுக்கு அதை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஒரு சில நிமிடங்களுக்கு. ஆகவே நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியும். இத்தனை மாதங்கள் நடந்த அமாவாசை இரவு ஜெபத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதிலேயும் வசனத்தையும் அதனுடைய பைபிளில் இருக்கிற ரெஃபரன்ஸையும் நாங்கள் அதிலே போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாம் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்னை ஒருத்தர் பார்த்து இப்படி கை கொடுத்தாரு. அமாவாசை நல்லா இருக்கிறியான்னு கேட்டாரு. அப்படியே கேட்டாரு. பார்க் கேட்ல ஹலோ அமாவாசை எப்படி இருக்கேன்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. உண்மையா சொன்னாரு. ஆனா நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக இப்ப சொன்னேன். இது உண்மை. சிரிக்கணுங்கிறதுக்காகவே இதை சொன்னேன். அப்புறம் ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்கன்னு, நீங்க தானே அமாவாசை அப்படின்னாரு. கரெக்ட். ஆமா, நான் தான் அமாவாசை. பைபிள் எழுதியிருக்குல்ல, பைபிள்ல எழுதி இருக்கிற சாத்தாங்கிற வார்த்தையை தவிர பாக்கி எல்லாம் நமக்கு இனிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? எங்க பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கை தூக்கி காமிங்க. ஹல்லேலூயா. நான் ஆம்பிளிஃபயரை முழுங்கிட்டு பிறந்தவன். 2 மைக் வாய்க்குள்ளே வச்சிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபயர் இல்லாட்டினாலும் கத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உற்சாகமா இருந்தாதான் இயேசு இன்றைக்கு ராத்திரி உங்களை என்ன செய்வார்? விடுதலை செய்வார். நம்ம டைம் தான். அதுக்கு முந்தின டைம் தான் எல்லா டைம். ஹல்லேலூயா. 12 மணிக்கு நம்முடைய டைம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஊழியர்கள், பல தேவனுடைய ஊழியர்கள் வருகிறார்கள். எல்லாத்தையும் ஹானர் பண்ணிட்டு இந்த அமாவாசை இரவு ஜெபத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஜனங்கள் விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. வேற எந்த நோக்கமும் இல்லை. ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், மிக பெரிய அளவிலே ஒன்று சொல்ல போனா நம்முடைய கோவை பட்டணத்தில் சீனிவாசபுர கல்யாண மண்டபத்தில் நடத்தும் போது சவுண்டு குறைங்க அப்படின்னாங்க. ராத்திரி முழுவதும் வைக்கும்போது, ஏன்னா காந்திபுரத்தில் இருக்கு. ஆனா நாம எங்க போனாலும் சவுண்டு குறைங்கன்னு சொல்றாங்க. நாடார் கல்யாண மண்டபம் போனோம். பக்கத்தில் 2 அப்பார்ட்மெண்ட். உடனே போலீஸ் வேனே வந்துருச்சு. சவுண்ட கம்மி பண்ணியா அப்படின்ட்டாங்க. என்னையா பிரச்சனைன்னு பார்த்தேன். ஒவ்வொரு அமாவாசை இரவு ஜெபத்துக்கு அங்க போகும்போதுக்கு முன்னால 2 அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாயையும் கண்ணையும் காதையும் கட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். இப்போ என்ன சவுண்ட் வச்சாலும் அவங்க ஒன்றும் பேசுறது இல்லை. ஆனாலும் சவுண்ட் விடுதலையோட வைக்க முடியல. நான் யோசி பார்த்தேன். ஜனவரி மாதம் நம்ம புது யுகத்தின் ஆண்டு. இந்த புது யுகத்தின் ஆண்டுல கத்தி ஜெபம் பண்ணலாம், ஆடி ஜெபம் பண்ணலாம், பாடி ஜெபம் பண்ணலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்காகவே ஊரை விட்டு ஒதுங்கி வந்துட்டோம். இப்ப இங்க என்ன கத்துனாலும் நோ ப்ராப்ளம், உருண்டாலும் நோ ப்ராப்ளம், ஓடினாலும் நோ ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, உற்சாகம் ஆயிட்டீங்களா? சரி,
இப்ப சாம் டேனியல் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி நம்மை உற்சாகப்படுத்தின பிறப்பாடு நாம் மற்ற காரியங்களுக்குள் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுமா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விடுதலையான நேரத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஏன் இரவெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் முழிக்கணும்? ஏன் ஆண்டோடைய சமூகத்தில் முழிக்கணும்? பழையபடி இப்படியே இருப்பிருக்கா? இல்லை 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 இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இறங்கி வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ தெரியல, நாங்கள் ஊழியக்காரங்க விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு உள்ளே வந்த ஒவ்வொரு நபரையும் தேவன் விடுதலையாக்கி வெளியே அனுப்புவார். நல்லா கையை தட்டுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை காலத்துக்கு தான் பிசாசு நம்மளை கட்டுவான்? இயேசுவானவர் விடுவிக்க வந்த பின்பு கட்டுறதுக்கு ஏது வேலை? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வரும் நாட்களில் பரலோகத்தின் சத்தம் பூமி எங்கும் தொனிக்கப்பட போகிறது. பாதாளத்தின் சத்தங்கள் இல்லாமல் போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாதாளத்தோட சத்தம் என்ன? ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, இதுதான் பாதாள சத்தம். ஹல்லேலூயா. பரலோக சத்தம் என்ன? நீங்க போடுற சத்தம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா மனுஷருடைய ரட்சிப்புக்காக பரலோக தேவனே பூமிக்கு இறங்கி வந்த பின்பு எப்படி அந்த சத்தம் கேட்காம இருக்க முடியும்? ஆமென். ஆண்டவர் பூமியில வந்து சொன்னாரு ஜனங்களிடத்துல. சீசர்கள் கேட்டாங்க, என்ன ஜெபம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எது வரணும்? பூமியில் எது வரணும்? பரலோக ராஜ்யம் வருவதாக. பரலோக சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. ஆமென். அதுக்காகவே பரலோக தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். அதையெல்லாம் நாம சொந்தமாக்கணும் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் கை தூக்கலையே. ஹல்லேலூயா. யார் நாமத்தில் நடக்க போகுது? சொல்லுங்களேன். யார் நாமத்தில்? யார் நாமத்தில் நடக்க போகுது? ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. பாடுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நடக்குதே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாற்றுகின்றாரே. பாவம்
பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாற்றுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நோய்கள் மறைகின்றதே, தீரா நோய்கள் நீங்குகின்றதே. கேன்சர் நோய்கள் மறைகின்றதே, தீரா நோய்கள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துல தான் பூமியில் என்ன நடக்குமா? அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை தேவனை மகிமைப்படுத்தி பாட பாட அற்புத வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். அதாவது நீங்கள் ஒன்று நினச்சிக்கங்க, அமாவாசை எப்போ பிறக்கும், எப்போ பிரதர் டொனால்டு அப்ரஹாம் வருவார், அவர் வந்து தலை மேலே கை வைப்பார், அப்போ தான் பேய் ஓடும், அப்படிலாம் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவருடைய வல்லமை இங்கே உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் எந்த அளவு அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவு உங்கள் மேலே விடுதலை இறங்கி கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அற்புத பாடலை பாடும்போது பார்த்த எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஏதோ கையை தான் தட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆமென். ஆனால் என் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தேன், ஒருத்தர் சும்மா ஆவியில் நிரம்பி அழகாக ஆடிக்கிட்டு இருந்தார். ஆமென். அதை போல தான் எல்லாரும் இருக்கணுங்கிறத ஆசை. எங்கே எழுந்துறீங்க பார்க்கலாம்? யாரெல்லாம் விடுதலை வேணுன்றீங்களோ, அற்புதம் வேணுன்றீங்களோ எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஆட போகிறீங்க இன்னைக்கு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்தாச்சா? நாற்காலியில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புத விடுதலையோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம கடந்து போகிறோம். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல
இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நின்ன இடத்துல அப்படியே ஆடுறீங்க. எது நின்றுக்கிட்டே இருக்கும்? இப்படி இருக்கிறது தான் நின்றுக்கிட்டே இருக்கும். ஆமென். நம்ம ஆண்டவரை அசைவாடுகிற தேவன் இல்லையா? ஆமென். ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடினவர் இப்போ இங்கே வந்து அசைவாடுகிறார், நமக்குள்ள அசைவாடுகிறார். நீங்க யாராவது ஆடாம இப்படியே நின்றுருந்தா யாராவது தூக்கொண்டு கோயிலில் வச்சிருவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்ல போறேன். நேற்று அல்ல, கையை காட்டுங்க பார்க்கலாம். நேற்று, பின்னாடி திரும்பி, நேற்று அல்ல, நாளை அல்ல, முன்னாடி, இன்றே நடக்குதே. ஆமென். சரி சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நடக்குமா? நடக்குமா? நல்ல உற்சாகமா கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஆமென். ஒருவராவது ஆடாம இருக்க கூடாது. ஆமென். எல்லாரும் ஆடினாதான் பிரதர் கையில கொடுக்க போறேன், இல்ல விடுஞ்சாலும் விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நல்லா பாடுங்க. அவர் பாருங்க, ஸ்டேஜே உடைச்சிருவாரு. டான்ஸ் ஆடி பாடுங்க. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். கைகளை தட்டி பின்னால் அமாவாசை இரவு ஜெப திருவிழாவிலே இயேசு நேற்று, மகிமை, நாளை அல்ல, வல்லமை, இன்று அற்புதம் power in the name of Jesus. today. Name of Jesus. கேன்சர் நோய்கள் மறைகின்றது, தீரா நோய்கள் நீங்குகின்றது. கேன்சர் நோய்கள் மறைகின்றது, தீரா நோய்கள் நீங்குகின்றது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. இப்ப ஆமென். இயேசுவின் Power. நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. மரண ஆவிகள் ஓடுகின்றது, மரண ஆவிகள் ஓடுகின்றன. மதுவின் ஆவிகள் நீங்குகின்றது. மரண ஆவிகள் ஓடுகின்றது, மதுவின் ஆவிகள், மதுவின் ஆவிகள் நீங்குகின்றது. நேற்று அல்ல, நேற்று அல்ல, நாளை அல்ல, நாளை அல்ல, இன்று. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. பத்தாது, பத்தாது. ஜீசஸ். இது பத்தாது, இது போதாது, இது போதாது. இன்னும் கரங்களை தட்டி, இன்னும் கரங்களை தட்டி. Hallelujah. Thank you, Lord. Jesus. Thank you, Lord.
பின்னால நாற்காலியில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் முன்னாலே வந்து கூட அமரலாம். பின்னாலே அவர்களுக்கு வசதியாக இருக்கும். Thank you Lord. நல்ல சுதந்திரமாய் கர்த்தரை துதிங்க. ஆமென். ஜீசஸ். மரண ஆவிகள் ஓடுகின்றதே, மதுவின் ஆவிகள் நீங்குகின்றதே. மரண ஆவிகள் ஓடுகின்றதே, மதுவின் ஆவிகள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல என்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல என்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஒடிசியாவில் நடக்கிறது, ஈஹாலில் நடக்கிறது, நடக்கிறது 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 நடக்கிறது. மரண ஆவிகள் போகிறது, மதுவின் ஆவிகள் போகிறது, பயத்தின் ஆவி போகிறது, கலக்கத்தின் ஆவி போகிறது, அடிமையின் ஆவி போகிறது, சத்துருவின் ஆவி ஓடுது. எல்லிசுடைய கட்டுகளை உடைக்கிறார். அற்புதம் அற்புதம் அற்புதம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Mighty presence. Marvelous presence. நன்றி 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 துதிங்க துதிங்க துதிங்க. பத்தாது பத்தாது பத்தாது. வாய தரங்க, வாய தரங்க. கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தாசர்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாற்றுகின்றாரே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாற்றுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் இன்று 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 இன்று. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். கொடுகிறார். நாற்காலி கரிகரை கொடுகிறார். அற்புதங்கள் நடக்குதே. நோய்கள் மறைகின்றதே. தீரா நோய்கள் நீங்குகின்றதே. தீரா நோய்கள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. ஜீசஸ். நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. மரண ஆவிகள் ஓடுகின்றதே, மதுவின் ஆவிகள் நீங்குகின்றதே. மரண ஆவிகள் ஓடுகின்றதே, மதுவின் ஆவிகள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நாளை அல்ல இன்றே நடக்குதே. நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. அற்புதம் நடந்துட்டு இயேசுவின் நாமத்தில் அங்காங்கே அற்புதம் நடக்குதே. இயேசுவின் நாமத்தில் Jesus. Power
power, 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 fire, fire, அக்னி, அக்னி, வல்லமை, 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 Jesus, பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாற்றுகின்றாரே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாற்றுகின்றாரே. அல்ல நாளை அல்ல என்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல என்றே நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Thank you Lord Jesus. Amen. Amen. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இன்னும் வேலை இருக்கு. உட்காருங்க அப்படியே. பிரதர் ஆல்பின் தாமஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பம். ஹல்லேலூயா. இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பம். மாலை கூட்டத்தில் அப்படி சொன்னா ஜனங்கள் வாட்ச பார்த்துருவாங்க, இது ராத்திரி கூட்டம். ஆமென். உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியுமா? உட்காருங்க, முதல்ல எல்லாம் உட்காருங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் தான் உட்காரும் போது சலசலப்பு. ஃபாரின்லாம் சலசலப்பு வராது. நீட்டாக எந்திரிச்சுன்னு நீட்டாக உட்காருவாங்க. நம்ம ஆட்கள் உட்காரும் போதும் சத்தம், நிற்கும் போதும் சத்தம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆகும் அடங்கிறதுக்கு. அடங்கிருச்சா? ஓகே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இங்கே உள்ளே வந்துட்டா வெளியே போக முடியாது. அதான் பிரச்சனை. தெரியுமா உங்களுக்கு? காலையில் 5 மணிக்கு தான் போக முடியும். அதனால் இப்போ முடியல, இப்போ தான் ஆரம்பம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நாங்கள் 9 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே 7:45 ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய துணைவியார், அவருடைய மகள், அவருடைய மருமகன், அவருடைய பேர பிள்ளை வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் பிரதர் ஸ்டீபன், அவருடைய துணைவியார் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான போதக பிதாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவர்களை எல்லாம் கனப்படுத்தின பிற்பாடு அருமையான பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை எல்லாரும் வந்த பிறகு அவர்கள் கொண்டு வருவார்கள். எல்லாம் காத்துட்டு இருக்கிறீங்க போல இருக்குல்ல? காத்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? மீனுக்கார பேதுரு நானுங்க. அவர் பாட்டை ஃபேமஸ் பண்ணாரோ இல்லையோ, எங்கள் பையனும் எங்கள் பிள்ளையும் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் நினச்சிட்டு பாரு, நீங்கள் தான் ஃபேமஸ் பண்ணீங்கன்னு. எங்கள் பிள்ளைங்க தான் ஃபேமஸ் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாஸ்டர் டி சாமுவேல் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், அவருடைய பாட்டை கேட்கும்படியாகவே நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாட்டுக்காரர் அல்ல. அவர், நீங்களாம் பாடுறவர் நினைச்சிட்டீங்களா? அவர் பிரசங்கியார். பிரசங்கத்துக்காக பாடுகிறார், பாட்டுக்காக பிரசங்கம் அல்ல. அவர் பெரிய சபையினுடைய போதகர். 12ஆம் தேதி அவருடைய மெகா சர்ச் டெடிகேஷன் சென்னை பட்டணத்தில் வைத்திருக்கிறார். மதிப்பிற்குரிய கனம் பொருந்திய சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அவருடைய ஆலயத்தை திறந்து வைத்து பிரதிஷ்டை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவர் போதகர். அடிக்கடி சொல்லுவார், ஐ அம் பாஸ்டர். நான் ஒரு போதகர், நான் ஒரு போதகர். ஹல்லேலூயா. அதனால அவர் ஒரு பாஸ்டர். உபதேசங்களை அறிந்தவர். ஆழமான ரகசியங்களை காலை துதி ஆராதனையிலே பேசினார்.